Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்த நிலையில் திருச்சியில் உள்ள தங்கும் விடுதிகளில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. தமிழ்நாட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள், அதாவது 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. கடந்த 30 நாட்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியுடைய சார்ந்த வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த தேர்தல் பிரச்சாரமானது இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த 6 மணிக்கு மேல் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்த வேட்பாளர்களும் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அதே போன்று சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சிகளில், அதே வானொலிகளில் எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அதன்படிதான் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மாலை 5 மணியுடன் அனைத்து கட்சி வேட்பாளரும் தங்களுடைய பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டார்கள். மேலும் இந்த தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள், அவருக்கு ஆதரவாளர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்தோ வெளியூர்களில் இருந்தோ திருச்சியில் தங்கியிருந்தால் இன்று மாலை 6 மணியுடன் அவர்கள் மீண்டும் அவர்கள் சொந்த ஊருக்கே செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லாமல் இங்கே இருந்தால் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. அதன்படிதான் திருச்சியில் மாநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில், குறிப்பாக சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டல்களில் இன்று காவல்துறையினர், தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் தேர்தல் அலுவலர்கள் அனைவருமே ஒவ்வொரு விடுதியாக சென்று வெளியூரிலிருந்து யாராவது இங்கு தங்கியிருக்கிறார்களா என்பது குறித்து அங்க ஹோட்டல் உரிமையாளர்களிடமும் பணியாளரிடம் கேட்டறிந்தார்கள். மேலும் தேர்தல் விதிமுறை அமலில் இருக்கும் போது உரிய நடவடிக்கையை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். தேர்தல் விதிமுறை யாரும் மீறக்கூடாது. வெளியூரிலிருந்து யார் இந்த திருச்சி மாவட்டம் தங்கியிருந்தாலும் உடனடியாக அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதை மீறி தனியார் மண்டபத்திலோ அல்லது விடுதிகளில் தங்கியிருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறார்கள். சத்திரம் பேருந்து நிலையத்தை தொடர்ந்து தற்போது மத்திய பேருந்து நிலையம், அதே போன்று பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிகள் என திருச்சி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஹோட்டல்களிலும் காவல்துறை தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவலுக்கு நன்றி தீபன்.